வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த மைக்கு அன்பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மைக் அமேசான்லாம் பார்த்திங்கன்னா அதிக ரேட்டு வருது. அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ரேட்டில் வருது. ஆனால் அந்தளவுக்கு ரேட்டுக்கு ஒர்த்து கிடையாது. ஆனால் நம்ம ஸ்பேர் வாங்க கடையில் இந்த மைக்கு கேட்டால் இருக்குதுன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தேன். கம்மியாக தான் இருக்குது. எல்லா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணக்குள்ள இது கம்மியாக தான் வருது ரேட்டு. இந்த மைக்கு தான் நான் எப்பயுமே இவ்வளோ நாள் வீடியோ போட்டது எல்லாமே வீடியோவில் தான் பேசி, அப்படியே செல்லோட வீடியோவில் தான் பேசி போட்டிருக்கேன். இப்போ தான் மைக் வாங்கியிருக்கேன். இதுதான் K9 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இந்த மைக்கு இது ஏற்கனவே நான் செக் பண்ணிட்டேன். சரி, இன்னுமே யூஸ் பண்ண போகிறேன். கண்டினியூவாக அந்த மைக் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்சிங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட ரேட்டு 470 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கடையில் கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஏன்னா நான் எப்பயும் ஸ்பேர் வாங்குகிற கடையில் மைக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது ஓரளவுக்கு. நம்ம ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும், ஐஃபோனுக்கு உள்ளது. அதில் கனெக்ட் பண்ணுற கனெக்டிங் பின்னு. இதில் 2 மைக் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மைக்கு, ரெண்டும் கண்டினியூவாக பேசிக்கலாம். 2 பேர் யூஸ் பண்ணலாம் அந்த மைக்கை ஒரே டைமில். மைக்கு இதுதான். அப்புறம் இந்த ரிசீவரு. இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணக்குள்ளே இதில் ஒரு ரெட் கலர் எல்இடி எரியும். இந்த பின்னு பார்த்தீங்கன்னா சி டைப் பின்னு தான் இது. 2 மைக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளது. இப்போ நீங்கள் இது மைக்கை வாங்கி இதை நம்ம செல்லில் கனெக்ட் பண்ணணுன்னே உடனே கனெக்ட் ஆகிடும். சில மொபைலில் உடனே கனெக்ட் ஆகும். சில மொபைலில் உள்ள செட்டிங்ஸில் விட்டு ஆப்ஷன் மாற்றணும். ஓடிஜி ஆப்ஷனில் போய் மாற்றினீங்கன்னா ஒர்க் ஆகும். இதை ஆன் பண்ணக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனை அழுத்தி பிடிக்கணும். 2 செகண்டு அழுத்தி பிடிச்சா உங்களுக்கு ஆனானு தெரியும். சிம்பிள் காட்டும். ரெட் கலரு ரெட்டு வரும். இதில் கனெக்ஷன் ஏற்கனவே கனெக்ஷன் உள்ளதுனால உங்களுக்கு க்ரீன் கலர் எல்இடி எரியுது. இப்போ இந்த ஃப்ளிங்காக எரியுறது இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா கண்டினியூவாக எரியும் லைட்டு. நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட்டாக அந்த மைக்கில் கொஞ்சம் இறைச்சல் இருக்குது. அது என்ன காரணம்னா, என்னோடய மொபைல் மொபைலுங்கிறனால லைட்டாக இறைச்சல் வருதான்னு தெரில. அதை நம்ம வால்யூம் கம்மி பண்ணி வச்சு கேட்கக்குள்ளே கரெக்டாக இருக்குது. அதிகமான வால்யூமில் வைக்கக்குள்ள சவுண்டு ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த மைக்கு கனெக்ஷன் கொடுக்காமல் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ மைக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு அதில் வாய்ஸ் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. பண்ணிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கனெக்ஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு இண்டிகேஷன் கண்டினியூ எரியுது. இப்போ மைக்கில் பேசுகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மைக்கு நல்லா இருக்குது. இது 4 மணி நேரம் சார்ஜ் நிற்குன்னு சொல்கிறாங்க கண்டினியூவாக. ஆனால் என்னென்னு நான் செக் பண்ண கிடையாது. இந்த மாதிரி அந்த மைக்கில் பேசி போட போகிறோம் இந்த வீடியோ. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் செல்லில் உள்ளதை கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே பேசி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ மைக்கு ஒரு ஆம்பிளிஃபயர் 5.1 ஒரு ஆம்பிளிஃபயர் ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக ஸ்பேர் வாங்க போனோம். அப்போ இந்த மைக் வேணும்னு கேட்டால் இருக்குன்னு சொன்னாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மைக்கில் தான் பேசிகிட்ருக்கேன். இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. வீடியோ எடுத்துகிட்டு தான் செக் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு சி டைப் உள்ள டேட்டா கேபிள் இருக்குது. இதில் வேறு ஒன்றும் இல்லை. அந்த பாக்ஸில் சி டைப் உள்ள டேட்டா கேபிள் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சி டைப் டேட்டா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த மைக்கோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைக்கு எரியுதா, என்ன பண்ணுதுன்னு. ஆனால் எரியும். ஏற்கனவே நான் செக் பண்ணிட்டேன். மைக்கை ரொம்ப கிட்ட வச்சு போச்சுன்னா கண்டிப்பாக எரிச்சல் சவுண்டு இருக்கும். எதனாலனா, இந்த மைக் ஒரு அவ்வளோதான் குவாலிட்டி. இது அந்தளவுக்கு பக்கத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் அதிகமாக கேப்சர் பண்ணும். இதெல்லாம் ரூமில் வச்சு பண்ணால் எக்கோ வாய்ஸ்லாம் எடுக்கும்.
அந்த மாதிரி மைக் இது. ஆனால் நல்லாயிருக்கு. நம்ம வந்து செல்லில் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து பேசுகிறதுக்கும் மைக் ஆன் பண்ணி பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு.